saw yesterday how the warning about false prophets and the narrow way was at the end of the Sermon on the Mount. கள்ள தீர்க்கதரிசிகளுடைய எச்சரிப்பை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். அந்த மலை பிரசங்கத்தினுடைய இறுக்கமான வாசல் மற்ற காரணங்களாம் சொன்னதுக்கு பிறகு முடிவிலே அது சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். So if you want to understand the narrow way that leads to life, you must study Matthew 5, 6 and 7. ஜீவனுக்கு போகிற இடுக்கமான அந்த பாதையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நீங்கள் படிக்க வேண்டும். At the end of the Sermon on the Mount, Jesus used 3 pictures. இந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவிலே 3 சித்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். One is of a road. ஒன்று ஒரு சாலை, a broad road and a narrow road. அகலமான வழி, குறுகலான வழி. And the other picture, Matthew 7 verse 18, was of a good tree and a bad tree. மத்தேயு 7 அதிகாரம் 18 வசனத்திலே ஆண்டவர் சித்தரிக்கக்கூடிய இன்னொரு காட்சி நல்ல மரம், கெட்ட மரம். Then verse 24 and 25 of a house without a foundation and with a good foundation. நல்ல அஸ்திவாரம் போட்ட ஒரு வீடு, நல்ல அஸ்திவாரம் இல்லாத வீடு என்றதான சித்திரத்தை 24, 25 வசனங்களிலே சொல்லுகிறார். All these 3 pictures are related to what he spoke in the Sermon on the Mount. இந்த 3 காட்சிகளுமே அவர் பேசின மலை பிரசங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட காட்சிகளாகும். See the house, for example. உதாரணமாக இந்த வீட்டை பாருங்கள். If you hear verse 24, these words of mine means Matthew 5, 6 and 7. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு என்று சொல்லும் பொழுது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் உள்ள வார்த்தைகள். He is particularly talking about what he just said. குறிப்பாக இப்பொழுது சொன்ன இந்த 3 அதிகாரங்களில் உள்ள வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறார். If you hear these words இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு and obey them, அவைகளுக்கு கீழ்ப்படிந்தால், then you will be wise, build your house on a rock. அப்படியானால் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பீர்கள். But if you hear them இவைகளை கேட்டும் and don't obey them, அவைகளுக்கு கீழ்ப்படியவில்லையானால், which is how most believers are. இப்படித்தான் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். Most believers do not care to obey what is written in Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு அநேக விசுவாசிகள் கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறார்கள். That is why some small wind comes and their house begins to shake and falls down. ஆகவே தான் சின்ன காற்று அடித்த உடனே அவருடைய வீடு அசைய ஆரம்பித்து விழுந்து விடுகிறது. The devil doesn't have to send a storm, just a small wind, the house will collapse. பிசாசு பெரிய கடும் புயலை அனுப்ப தேவையில்லை, சிறிய காற்று வீசினாலே போதும் அந்த வீடு விழுந்து விடுகிறது. Why do you find your life is shaky? ஏன் உன்னுடைய வாழ்க்கையானது அசைகிறதை நீ பார்க்கிறாய்? So easily you fall into sin. ஏன் மிக எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகிறாய்? I'll tell you. நான் சொல்லுகிறேன், You have not taken these 3 chapters seriously. இந்த 3 அதிகாரங்களை நீ கருத்தாய் எடுத்துக்கொள்ளவில்லை. Your house is not on a good foundation. It's better you know it now than later on. உன்னுடைய வீடு நல்ல அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படவில்லை என்பதை நீ பின்னால் அறிந்து கொள்வதை காட்டிலும் இப்பொழுது அறிந்து கொள்வது நல்லது. There are very few preachers in the world who preach all these things faithfully. இவைகளெல்லாம் உண்மையாய் பிரசங்கிக்கக்கூடிய வெகு சில பிரசங்கியார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Because if you preach these standards, you won't be a very popular preacher. இந்த தரங்களை பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் பிரபலமான ஒரு பிரசங்கியராக இருக்க முடியாது. The popular preachers in the world are those who just comfort everybody in their sin. ஒவ்வொருவரும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதலாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தான் பிரபலமான பிரசங்கியராக மாறுகிறார்கள். All the thousands of false prophets in Israel were. இப்படித்தான் இஸ்ரவேல் தேசத்தில் ஆயிரக்கணக்கான கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். Israel lived in sin and the prophet said, no, it's peace, everything is okay, God is இஸ்ரவேல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லியே கள்ள தீர்க்கதரிசிகள் God is happy with you. தேவன் உங்கள் மீது சந்தோஷமாக இருக்கிறார். God was not happy with them. God was angry with them. தேவன் அவர்கள் மீது சந்தோஷமாக இல்லை, அதற்கு மாறாக கோபமாக இருந்தார். But who said that? யார் அதை சொன்னார்? Once in a while some true prophet. எப்போதாவது ஒரு மெய்யான தீர்க்கதரிசி, and they would persecute that prophet and kill him for saying that. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அப்படி சொன்னபடினாலே அவரை சித்திரவதை செய்து உபத்திரவப்படுத்தி கொலை செய்வார்கள். It is exactly the same today. இன்றைக்கும் அதே போல தான் இருக்கிறது. There are hundreds of false prophets, நூற்றுக்கணக்கான கள்ள தீர்க்கதரிசிகள் who are standing in pulpits and on television preaching to people. இன்றைக்கு மேடையிலேயும் டிவியிலேயும் இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். By their fruit you shall know them.
அவருடைய கனிகளான அவர்கள் அறிவீர்கள். They are ravenous wolves wanting your money. உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வரக்கூடிய பட்சிக்கிற ஓநாய்கள். Your honor. அல்லது உங்களுடைய கனத்தை Or they want you to follow them. அல்லது நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். A true prophet will never want you to be attached to him. He will always try to attach you to Christ. ஒரு மெய்யான தீர்க்கதரிசி எப்பொழுதுமே மனிதர்களை தன் பக்கமாய் சார்ந்து கொள்ளும்படியாய் செய்ய மாட்டான், தேவனை சார்ந்து கொள்ளும்படியாய் உற்சாகப்படுத்துவான். He will point you to God's word. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு நேராகவே உங்களை திருப்பிச் செல்வார். And he'll tell you it is not enough to hear it, you must obey it. அதை கேட்டால் மட்டும் போதாது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Obedience is a word which many Christians do not like. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கீழ்ப்படிவது. And if you don't like that word, I'll tell you right now, you'll never become a spiritual man in your life. இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு காலம் ஆவிக்குரிய நபராய் மாற முடியாது. You'll be a foolish person all your life. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக புத்தியனாகவே வாழ்ந்து விடுவீர்கள். Read the story of the two people who built houses. இங்கே வீட்டை கட்டின இந்த இரண்டு பேருடைய அந்த கதையை வாசித்து பாருங்கள். Jesus said one was wise, the other was foolish. ஒருவன் புத்தியுள்ளவனாய் இருந்தான், இன்னொருவன் புத்தியற்றவனாய் இருந்தான் என்று இயேசுவே சொல்கிறார். What was the difference? அது என்ன வித்தியாசம்? Both of them read Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 போய் வாசித்து பாருங்கள். Both of them understood Matthew 5, 6 and 7. இருவருமே இந்த 3 அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் விளங்கிக் கொண்டார்கள். The only difference was one obeyed, the other did not obey. ஒரே வித்தியாசம், ஒரு மனிதன் அதுக்கு கீழ்ப்படிந்தான், இன்னொரு மனிதன் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. It's not Bible knowledge but obedience. வேத அறிவு முக்கியமானதல்ல, கீழ்ப்படிதல் தான் முக்கியமானது. That is what will make you wise. இது மட்டுமே உங்களை புத்தியுள்ளவனாய் மாற்றும். Read it again. மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். Verse 24. 24ஆம் The வசனம். one who hears and obeys is wise. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், கீழ்ப்படிகிறவன் அவன் புத்தியுள்ள மனுஷன். Winds, floods, nothing will shake his life. அவ காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் ஒன்றுமே அவனுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. For myself, this is the test I make. என்னை பொறுத்தவரையிலே இந்த சோதனை தான் செய்து பார்க்கிறேன். We all face trials and problems and sicknesses and difficulties in our life. நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். But if any of those things can shake me, இவைகளில் ஏதாவது ஒன்று என்னை ஆட்டி வைத்து விட்டால், make me discouraged, என்னை சோர்வடைய செய்திருந்தால், make me worried, என்னை கவலையை கொள்ள செய்தால், that means I am shaking. அதனுடைய அர்த்தம் நான் அசைகிறேன். Then I say to myself, அப்பொழுது நான் என்னை பார்த்து சொல்லுகிறேன், I have not obeyed Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். Maybe I preached it but I didn't obey it. ஒருவேளை நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் நான் கீழ்ப்படியவில்லை. Otherwise, why is my house shaking? இல்லாவிட்டால் ஏன் என்னுடைய வீடு அசைகிறது? Why am I getting discouraged instead of rejoicing? ஏன் நான் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக சோர்ந்து போகிறேன்? It's good to test yourself like that. இப்படி உன்னை நீயே சோதித்து பார்ப்பது நல்லது. Whenever you get discouraged, எப்பொழுதெல்லாம் நீ சோர்வடைந்து போகிறாயோ, anxious, எப்பொழுதெல்லாம் நீ பதற்றப்படுகிறாயோ, afraid of the future, எப்பொழுதெல்லாம் நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாயோ, whenever the devil is able to shake you, எப்பொழுதெல்லாம் பிசாசு உன்னை அசைக்கிறானோ, ask yourself, உன்னை நீயே கேட்டுப்பார், why? ஏன்? And go to this passage இந்த பகுதிக்கு செல். and say, Lord, is my life built on the rock? என்னுடைய வாழ்க்கையானது கண்மணி மேல் கட்டப்பட்டிருக்கிறதா? Or have I taken these commands of yours in Matthew 5, 6 and 7 lightly? அல்லது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் உள்ளதான கட்டளைகளை நான் எளிதாக எடுத்துக்கொண்டேனா? And go back and obey it. ஆண்டவரே, நான் மீண்டுமா இதற்கு திருப்பி சென்று கீழ்ப்படியுங்கள். He'll give you the power of the Holy Spirit to obey it. அதை கீழ்ப்படிவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் தருவார். Then you will be unshakable. அப்பொழுது நீ அசைக்கப்படாதவனாய் மாறி விடுவாய். God wants you to live an unshakable life. அசைக்கப்படாத வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் உன்னை குறித்து விரும்புகிறார். And the little discouragements and fears and anxieties are God's way of telling you your life is not unshakable. உன்னுடைய வாழ்க்கையானது அசைக்கப்படாமல் அசைகிறது என்பதை ஆண்டவர் உனக்கு நீ சந்திக்கக்கூடிய கவலைகள், பயங்கள், பதட்டங்கள் மூலமாக சொல்லுகிறார். So when you get discouraged, நீ சோர்வடையும் பொழுது, or worried, கவலைப்படும் or பொழுது, afraid, பயப்படும் பொழுது, don't say, brother, it's just a weakness in me. சகோதரனே, சகோதரியே, இது எனக்கு ஒரு பலவீனமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம். That's not weakness, your foundation is wrong. அது பலவீனம் அல்ல, உன்னுடைய அஸ்திபாரம் தவறாக இருக்கிறது. And if you don't take care, one day your whole house will collapse. இதை நீ கவனிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாளிலே உன்னுடைய வீடு அழிந்து போய்விடும். And so this is the very simple test. ஆகவே இது மிகவும் எளிய ஒரு தற்பரிசோதனை. So does some trial shake me? கொஞ்சம் உபத்திரங்களை நீ அசைக்கிறதா? Or can I stand firm? அல்லது நான் உறுதியாக நிற்க முடிகிறதா? Thank God for the little storms that come into our life, that by which God shows us
whether our foundation is strong. நம்முடைய அஸ்திவாரம் உறுதியுள்ளதா இருக்கிறதா இல்லையா என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் அனுமதிக்கிற அந்த உபத்திரவங்களுக்காக காற்றுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Supposing you are building a 3-4 story house. நீ ஒரு 3 மாடி கட்டடத்தை கட்டுகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். When do you want to find out whether the foundation is strong? After you reach the 4th story or while you are still laying the foundation? நீ அஸ்திவாரம் பலவீனமாய் இருக்கிறது என்று எப்பொழுது அறிந்து கொள்ள விரும்புகிறாய்? 4வது மாடியை கட்டும் பொழுதா அல்லது அஸ்திவாரத்தை கட்டும் பொழுதே அஸ்திவாரம் பலவீனமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள விரும்புகிறாய்? I don't want to discover that my foundation is weak after I reach the 4th story. 4வது மாடியை கட்டும் பொழுது என்னுடைய அஸ்திவாரம் பலவீனமாய் இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. I'll have to pull down the whole house and waste so much money. அப்படியானால் நான் முழு கட்டடத்தையும் இடித்து எவ்வளவு பணத்தையும் வீணாக்க வேண்டும். In the early stages, when I'm in the foundation itself, I find it is shaky. I say, thank you, Lord, for showing it to me right now. அஸ்திவாரம் போடும் பொழுதே அது ஆடுகிறது என்று கண்டுபிடித்தால் ஆண்டவரே இப்பொழுதே எனக்கு காண்பித்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். Do you know that the Bible wants us, that the Lord says we are to be unshakable? நாம் அசைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Let me show you a verse. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் Verse 57. 57ஆம் வசனம். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. I cannot get victory without Jesus. இயேசுவில்லாமல் எனக்கு ஜெயம் கிடைக்காது. But with Jesus I can overcome every giant. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ஒவ்வொரு ராட்சதனையும் நான் மேற்கொள்ளலாம். Every trial. ஒவ்வொரு உபத்திரவத்தையும். Every temptation. ஒவ்வொரு சோதனையையும். Because he overcame everything. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் அவர் மேற்கொண்டார். Nobody could shake him. யாருமே அவரை அசைக்க முடியவில்லை. And if you say this Jesus is living inside you, why are you shaking? இந்த இயேசு எனக்குள்ளாக வாழுகிறாய் என்று நீ சொல்லுவாயானால் நீ அசைக்கப்படுகிறாய். Then he says, பிறகு சொல்கிறார், listen to verse 58. 58ஆம் வசனத்தை பாருங்கள். Therefore my beloved brethren, be steadfast and immovable. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள்ளே நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். Unmovable. அசையாதவர்களாய். Always abounding in the work of the Lord. எப்பொழுதுமே கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. There you read what God's word says. Always I must be unshakable. தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், எப்பொழுதுமே நாம் அசைக்கப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். In the Old Testament they lived by laws. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். If you belong to the tribe of Levi, you could be a priest. லேவி கோத்திரத்திலே நீ சேர்ந்தவனாய் இருந்தால் நீ ஒரு ஆசாரியனாய் இருப்பாய். Otherwise you could not be a priest. இல்லாவிட்டால் நீ ஒரு ஆசாரியனாய் இருக்க முடியாது. But in the new covenant, புது உடன்படிக்கையிலே it is not by some physical descent from Levi that we become priests. சரீர பிரகாரமாக லேவி கோத்திரத்தின் நிமித்தமாய் நாம் ஆசாரியர்களாய் மாறுகிறதில்லை. Turn to Hebrews chapter 7. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். It says in verse 15 that Jesus Christ is a priest according to the likeness of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அவர் ஆசாரியராய் இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். Not like the Old Testament according to the tribe of Levi. பழைய உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்ந்தது போல் லேவி கோத்திரத்திலே இயேசு வரவில்லை. In the Old Testament law, it was by a physical requirement, verse 16, that you became a priest. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மாம்ச சம்பந்தமான கட்டளையினாலே தான் ஒருவன் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராக வேண்டும். But in the new covenant, it says in verse 16, it is by the power of a life that cannot be destroyed or shaken. 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே அவர் ஆசாரியரானார். That is how I become a priest in the new covenant. இப்படித்தான் நான் புது உடன்படிக்கையிலே ஆசாரியனாய் மாறுகிறேன். Not by belonging to some tribe or some CFC or any such thing. ஏதோ ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்லது CFC சபையை சேர்ந்தவன் என்பதன் அடிப்படையிலே அல்ல. Those days it was Levi, Judah, different tribes. Today it is different denominations. அந்த நாட்களிலே யூதா கோத்திரம், லேவி கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், இப்பொழுது வித்தியாசமான சபை பிரிவுகள். And we can glory that we belong to one particular church. நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்று சொல்லி அதிலே நீங்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ளலாம். You will still shake. ஆனாலும் நீங்கள் அசைவீர்கள். What you need is the power of an unshakable life. உங்களுக்கு தேவையானது என்னவென்றால் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. That is what we read about that wise man. He heard and he obeyed. இதை குறித்து தான் நாம் அந்த புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீட்டை குறித்து வாசிக்கிறோம். அவன் கேட்டான், கீழ்ப்படிந்தான். Don't be afraid of the word obedience. ஆகவே கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். Because we preach obedience in our CFC churches. நம்முடைய CFC சபைகளிலே கீழ்ப்படிதலை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். People say that we are all legalists. We are going back to the old covenant. நாம் மீண்டுமாய் பழைய உடன்படிக்கைக்கு செல்கிறோமே என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் பிரமாணத்துவக்காரராய் மாறுகிறீர்கள் என்று. They say the new covenant is all grace. There is no obedience. புதிய உடன்படிக்கை என்று சொன்னாலே எல்லாம் கிருபைதான், அதிலே கீழ்ப்படிதலே இல்லை
என்று சொல்கிறார்கள். Let me tell you what Jesus said in John 14. இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். And tell me, is this new covenant or old covenant? இது பழைய உடன்படிக்கையா புது உடன்படிக்கையா என்று நீங்களே சொல்லுங்கள். This is Jesus speaking in John 14 verse 15. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். If you love me, you will keep my commandments. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். In English it is clearer. It says not that you must keep it, but you will keep it. ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது, நீங்கள் கைக்கொண்டாக வேண்டும் என்ற நீங்கள் கைக்கொள்ளுவீர்கள். That means if you really love me, you will automatically keep my commandments. என்னிடத்தில் நீங்கள் உண்மையாகவே நேசித்தீர்கள் என்று சொன்னால் தானாகவே நீங்கள் என்னுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவீர்கள். If you don't keep my commandments, that is the proof that you do not love Jesus Christ. என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இயேசுவினிடத்தில் அன்பு கூறவில்லை என்பதற்கு அதுவே நிரூபணமாகிறது. We can draw a line here in the midst of God's people. தேவனுடைய மக்கள் மத்தியிலே இங்கே நாம் ஒரு கோட்டை வரையலாம். One side those who love Jesus, other side those who don't love Jesus. இந்த கோட்டிற்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள், கோட்டிற்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்காதவர்கள் என்று ஒரு கோடை வரையலாம். Which side are you? அந்த கோட்டிற்கு எந்த பக்கம் நீங்கள் இருக்கிறீர்கள்? All of you will say, I am on the side of loving Jesus. நீங்கள் எல்லாரும் நான் இயேசுவை நேசிக்கிற பக்கம் தான் இருக்கிறேன் என்று தான் சொல்லுவீர்கள். That means you are keeping his commandments. அப்படியானால் நீங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறீர்கள். According to this verse. இந்த வசனத்தின் அடிப்படையில். If you are not keeping the commandments, you are fooling yourself that you love Jesus. நீங்கள் கற்பனையை கைக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். So keeping commandments is not an Old Testament requirement. ஆகவே கற்பனைகளை கைக்கொள்வது என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நியதி அல்ல. Then what is the difference between Old Testament and New Testament? அப்படியானால் பழைய ஏற்பாட்டிற்கும் உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? They were under law, we are under grace. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்தார்கள், நாம் கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். In the law they got commandments, they tried, they could not keep it. நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருக்கும்போது அவர்களுக்கு கற்பனைகள் இருந்தது, முயற்சி செய்து பார்க்கிறார்கள், அவர்களாலே கீழ்ப்படிய முடியவில்லை. In the New Testament we get more important commandments, but he gives us grace so we can keep them. புதிய உடன்படிக்கையிலே அதை காட்டிலும் முக்கியமான கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் அதை கைக்கொள்வதற்கு வேண்டிய கிருபையும் வல்லமையும் அவர் கொடுக்கிறார். One picture that I have heard is like this. நான் கேட்ட ஒரு காட்சி இப்படி தான் இருக்கிறது. The law tells you to run, பிரமாணமானது நீ ஓடு என்று சொல்கிறது, but it does not give you any legs to run. ஆனால் ஓடுவதற்கு கால்களை அந்த பிரமாணம் கொடுப்பதில்லை. This lame man, you tell him to run, இந்த சப்பானியா இருக்கக்கூடிய மனிதனை ஓடு என்று சொன்னால் how can he run? அவன் எப்படி ஓட முடியும்? That was the law. அதுதான் நியாயப்பிரமாணம். The new covenant புது உடன்படிக்கை does not tell you to run. இதை ஓடு என்று சொல்லவில்லை, Even higher, it tells you to fly, அதை காட்டிலும் மேலாக நீ பற என்று சொல்லுகிறது. but it gives you wings. ஆனால் பறப்பதற்கு ரக்கையை கொடுக்கிறது. You understood? விளங்கி விட்டீர்களா? The law told you to run but does not give you legs. நியாயப்பிரமாணமானது ஓடு என்று சொல்லுகிறது, ஆனால் கால்களை கொடுப்பதில்லை. The law, grace, the gospel tells you to fly but gives you wings. சுவிசேஷமானது நீ பறந்து செல் என்று சொல்லுகிறது, அதே சமயத்தில் உனக்கு ரக்கைகளையும் கொடுக்கிறது. Which is easier? எது எளிது? Law or grace? நியாயப்பிரமாணம் எளிதா, கிருபை எளிதா? Is it easier to run without legs or is it easier to fly with wings? கால் இல்லாமல் நடப்பது எளிதா, ரக்கைகளோடு பறப்பது எளிதா? Definitely grace is easier. கண்டிப்பாக கிருபையானது எளிதானது. Because he gives us the power to fly. ஏனென்றால் பறப்பதற்குரிய வல்லமையை அவர் தருகிறார். There you don't even have legs to run. அங்கே ஓடுவதற்கு கால்கள் கூட இல்லை. That is the difference between law and grace. இதுதான் நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள We saw வித்தியாசம். yesterday the standards are much higher under grace. நேற்றைய தினத்திலே கிருபைக்கின் கீழாக இருக்கக்கூடிய தரமானது உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தோம். It's not a broad way, it's a very narrow way, very அகலமான strict standards. அகலமான வழி அல்ல, அது குறுகலான வழி, மிகவும் கண்டிப்பான தரம். But he gives us the grace to ஆனால் walk அவர் கிருபையை that way. தருகிறார். So that is the illustration of the two builders, the wise and the foolish. இதுதான் இந்த புத்தியில்லாத மனுஷனும் புத்தியுள்ள மனுஷனும் கட்டின வீடுகளுக்கு உள்ள விளக்கம். The other picture Jesus used was two trees. தேவன் இங்கே சித்தரித்த இன்னொரு காட்சி இரண்டு மரங்கள். He said in Matthew 7:18, a good tree cannot produce bad fruit and bad tree cannot produce good fruit. மத்தேயு 7:18 வாசிக்கிறோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. And every tree that does not bear good fruit, verse 19, is cut down and cast into the fire. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று மத்தேயு 7:19 வாசிக்கிறோம். See, when we are born of Adam, நாம் ஆதாமிலே பிறந்த பொழுது we have a tree called our nature.
நம்முடைய சுபாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் உள்ளே இருக்கிறது. And that is always producing bad fruits. அது எப்பொழுதுமே கெட்ட கனிகளையே உண்டாக்கி கொண்டிருக்கிறது. Fighting, சண்டை போடுவது, complaining, குறை சொல்வது, sexual sin, பாலியல் dirty பாவம், thoughts, அசுத்த சிந்தை, angry words, கோப வார்த்தை, unforgiving spirit. மன்னிக்க முடியாத ஆவி, All bad fruit. இவைகள் எல்லாம் கெட்ட கனிகள். The tree is bad. ஏனென்றால் மரம் கெட்ட மரம். So what the law said was, ஆகவே பிரமாணம் என்ன சொல்கிறது? you can't do this, you can't do this, you can't do that. நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. So that was like a pair of scissors. அது ஒரு கத்திரிக்கோலை போல இருக்கிறது. As soon as the bad fruit is coming out of the tree, cut it off. அங்கே மரத்திலிருந்து ஒரு கெட்ட பழம் காய்க்க ஆரம்பித்த உடனே அதை வெட்டி விடுவது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே like a man felt like committing adultery, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்ய முடியாய் உணர்கிறான். the law says you'll be killed. நீ கொலை செய்ய போட It's like போகிறாய். the scissors, cut it off. அது ஒரு கத்திரிக்கோலை போல, ஆகவே அதை வெட்டி விடு. So he won't do it. ஆகவே விபச்சாரம் செய்ய Or மாட்டான். another time he feels like killing somebody, இன்னொரு முறை இன்னொருவனை கொலை செய்ய முடியாய் உணர்கிறான். the law says you'll be punished. நீ தண்டிக்கப்படுவாய் என்று பிரமாணம் சொல்கிறது. Another scissors, cut it off. இன்னொரு கத்திரிக்கோல் வெட்டுகிறது. So he doesn't murder, ஆகவே கொலை he செய்வதில்லை, doesn't commit adultery. விபச்சாரம் செய்வதில்லை. And like that, all the commandments, he feels like disobeying them, but he can't disobey them. அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்காக அவன் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாய் அவன் எத்தனை செய்கிறான், ஆனால் செய்ய முடியவில்லை. Cut off, cut off, cut off. அங்கே வெட்டி 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 போடுகிறான். But the tree is still bad. ஆனாலும் அந்த மரம் அங்கே உள்ளே கெட்டதாக தான் இருக்கிறது. That is not the solution. அது தீர்வு அல்ல. That is why Jesus said, ஆகவே தான் இயேசு சொன்னார், this tree has to be cut down from the root and thrown into the fire. இந்த மரமானது அடியோடு வேரோடு வெட்டி அக்கினியிலே போடப்பட வேண்டும். See what John the Baptist said about the ministry of Jesus in Matthew 3. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசுவின் ஊழியத்தை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். Verse 10. மத்தேயு 3ஆம் அதிகாரம் The 10ஆம் வசனம். axe is laid at the root of the trees. Every tree that doesn't bear good fruit is cut down and thrown into the fire. மத்தேயு 3:10 வாசிக்கிறோம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே So போடப்படும். that is God's desire, not to take a scissors but an axe to the root. தேவனுடைய சுத்தமானது கத்திரிக்கோலை எடுத்து கனிகளை வெட்டுவதல்ல, கோடாரியை வைத்து வேரோடே அதை வெட்டி வீழ்த்துவதுதான். That is to put the old man to death, அந்த பழைய மனுஷனை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பது, not cut off his actions. அவனுடைய கிரியைகளை மட்டும் வெட்டுவதல்ல. That is a bad tree. அதுதான் கெட்ட மரம். So if your life is just preventing sin from coming out of your body, உன்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே பாவம் வருவதை தடுக்கிறதாகவே உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், I better not do that because the police may catch me. நான் இதை செய்தால் போலீஸ்காரர் பிடித்து விடுவார். Or if I do this, police may not catch me, but my testimony in church will be spoiled. இதை செய்தால் போலீஸ்காரர் என்னை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் சபையில் என்னுடைய சாட்சி கெட்டுவிடும். So I have scissors. ஆகவே எனக்கு கத்திரிக்கோல் இருக்கிறது. I shouldn't do this, I shouldn't do that, I shouldn't do this. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. I remember visiting one brother's house. ஒரு முறை ஒரு சகோதரனுடைய வீட்டிற்கு போனேன். I knocked. அந்த வீட்டை தட்டினேன். Light was there, but nobody is opening the door. அங்கே விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது, ஆனால் யாருமே கதவை திறக்கவில்லை. Knock, 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 knock. கதவை தட்டி கொண்டே இருந்தேன். After 2-3 minutes, 2-3 நிமிடங்கள் கழித்து he opened the door. அவர் வந்து கதவை திறந்தார். He had to get a big sheet to cover his television so that I don't see what he is watching. அவர் டிவியில் என்ன பார்க்கிறார் என்று நான் பார்க்காதபடிக்கு ஒரு பெரிய போர்வை எடுத்து திரளான பார்த்து கொண்டு போல அது மூடிவிட்டார். Why does he want to hide television from me? என்னிடத்திலிருந்து ஏன் அந்த டிவியை போர்வையை போட்டு மறைக்க வேண்டும்? I am not God. நான் தேவன் அல்ல. There's a lot of hypocrisy in people. மக்கள் மத்தியிலே அதிகமான ஒரு மாய்மாலம் இருக்கிறது. The elders must not know something wrong in my life. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறு மூப்பர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. That is like scissors. அது கத்திரிக்கோலை போல. The axe is laid to the root. கோடாரியானது வேரருகே வைக்கப்படுகிறது. See, television is not a bad thing. டிவி தொலைக்காட்சி பெட்டி கெட்ட காரியம் அல்ல. What comes through it is what you have to be careful about. ஆனால் அதனூடாக என்ன வருகிறது என்பதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். And lot of stuff that comes through it, all these advertisements and all, it will spoil your mind. அதிலே வரக்கூடிய பல காரியங்கள், விளம்பரங்கள் எல்லாம் ஆபாசமான விளம்பரங்கள் உங்களுடைய மனதை கெடுக்கிறது. That is the thing. அதுதான் கெடுக்கிறது. But this television set there is no sin inside that. அந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளாக பாவம் இல்லை. But be careful about what comes through it. ஆனால் அதன் மூலமாக என்ன வருகிறது என்பதை பார்ப்பதற்கு கவனமாயிருங்கள். So axe is laid to the root of the tree. ஆகவே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டது. He said in Matthew 3:11, then Jesus will fill you with the Holy Spirit. அப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்புவார் என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And then a new tree will be there. அங்கே அதற்கு பிறகு ஒரு புது மரம் அங்கே வரும். And that tree will produce good fruit. அந்த மரமானது நல்ல கனியை கொடுக்கும். So
this life that is described in Matthew 5, 6 and 7, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறதான the வாழ்க்கையானது second picture Jesus used is of a tree. அங்கே இயேசு காண்பித்த இரண்டாவது காட்சி மரம். It is not my trying to make this bad tree good. ஒரு கெட்ட கனியை எப்படியாவது நான் முயற்சி செய்து நல்ல மரமாக மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சி அல்ல. Saying, Lord, I accept death to myself. ஆண்டவரே, எனக்காக நான் மரிக்கக்கூடிய மரணத்தை I ஏற்றுக்கொள்கிறேன். take up the cross today and I die to myself. ஆண்டவரே, இன்றைக்கு நான் சிலுவையை எடுக்கிறேன், என்னுடைய சுயத்துக்காக நான் மரிக்கிறேன். And don't stop there. அங்கே நின்று விட வேண்டாம். That is just cutting out the old tree. அது பழைய மரத்தை வெட்டுவதற்கு Now, ஒப்பு. Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். Let a new tree, a new nature come through in me. எனக்குள்ளாக ஒரு புது மரமானது, புதிய சுபாவமானது, குணமானது ஆண்டவர் கிளம்பட்டும். Those are the two things John the Baptist said in Matthew 3, verse 10 and 11. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் இந்த இரண்டு காரியங்களை The சொல்லுகிறார். Lord will put an axe to the old tree and throw it out. பழைய மரத்தினுடைய வேரருகே ஆண்டவர் கோடாரியை And வைத்து then வெட்டி அதை he will வீழ்த்துகிறார். fill you with the Holy Spirit அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை so உன்னை that நிரப்புகிறார். you have the power to produce good fruit. அப்பொழுது நல்ல கனிகளை உண்டாக்குவதற்கு உனக்கு வல்லமை That's கிடைக்கும். why it speaks of the fruit of the Holy Spirit. ஆகவே தான் பரிசுத்த ஆவியின் கனியை குறித்து வாசிக்கிறோம். That's not something you can produce. நீயாகவே அதை உற்பத்தி செய்ய முடியாது. Only the Holy Spirit can produce. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை உருவாக்க முடியும். See, many believers, what they do, அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? supposing you got a bad tree ஒருவேளை உனக்கு கெட்ட மரம் இருக்கிறது, and you want to fool everybody that you got a very beautiful mango tree. ஆனால் ஒரு அழகான மாங்காய் மரம் இருக்கிறது போல மற்றவர்களை ஏமாற்ற விரும்புகிறாய். You go and buy some very good mangoes in the market, பழக்கடையிலே போய் நல்ல அருமையான மாம்பழங்களை வாங்கி cleverly tie it up on the tree, அதை மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த மரக்கிளைகளிலே கட்டி விடுகிறாய். and people say, oh, what a nice tree you've got. என்ன அருமையான அழகான மரம், மாங்காய் மரம், What a holy man you are. நீ எவ்வளவு பரிசுத்தவானா இருக்கிறாய். It's all hypocrisy. இவைகளெல்லாம் It's மாய்மாலம். only in the front. அது வெளி தோற்றமாகத்தான் இருக்கிறது. Jesus changes on the inside. இயேசுவோ நம்முடைய உள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். There are many people who say we have conquered yoga through practice, conquered anger through practicing yoga or Buddhism. யோகா புத்த மதத்திலே உள்ளதான யோகாவை பயிற்சி செய்து நாங்கள் கோபத்தை மேற்கொண்டு விட்டோம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். What have they conquered? அவர்கள் எதை மேற்கொண்டார்கள்? Angry words. கோபமான வார்த்தைகளை மேற்கொண்டார்கள். They've learned to keep their mouth shut. வாயை மூடிக்கொள்வதற்கு But கற்றுக்கொண்டார்கள். the anger is still in their heart. ஆனாலும் கோபம் அங்கே உள்ளே தான் தங்கி That இருக்கிறது. is only a pair of scissors. அதுதான் உங்களுக்கு கத்திரிக்கோல் தேவைப்படுகிறது. But Jesus deals with the root. ஆனால் இயேசுவோ வேரோடு கூட இடைபடுகிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, ask the Holy Spirit to deal with the root of sin in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தின் வேரோடு கூட தேவன் இடைபடும்படியாக கேளுங்கள். And that is something we have to choose every day. இதை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிவு செய்ய By வேண்டும். denying ourselves and taking up the cross. நாம் நம்மை நாமே வெறுத்து சிலுவை எடுக்க வேண்டும். That is why Jesus said, every day you must take up the cross if you want to follow me. ஆகவே தான் நீ என்னை பின்பற்ற வேண்டுமானால் அனுதினமும் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற என்று சொன்னார். And like the Holy Spirit helped Jesus to go to the cross, he'll help me also to put myself to death. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை சிலுவையண்டை போவதற்கு உதவி செய்தது போல நானும் இந்த சிலுவையை சுமப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். And then we'll bring forth the fruit of the Spirit. அப்பொழுது அது ஆவியின் கனியை அது கொண்டு வரும். So the life mentioned in Matthew 5, 6 and 7. ஆகவே மத்தேயு 5, 6, 7 சொல்லப்பட்ட ஜீவன் வாழ்க்கை You read it. நீங்கள் அதை வாசியுங்கள். I'm not supposed to be angry. நான் கோபப்படக்கூடாது. I'm not supposed to lust after women. நான் ஸ்திரியை இச்சிக்க கூடாது. I'm not supposed to tell lies. பொய் சொல்லக்கூடாது. I must not let other people know how much I give or pray or fast. நான் எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். So we ask ourselves, how can we do that? நாம் இதை எப்படி செய்ய முடியும் என்று கேட்கலாம். And the Lord says, allow the Holy Spirit. Open your life to the Holy Spirit. உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடு. And அவரை உள்ளே அனுமதி. The Holy Spirit will put that anger to death inside. அங்கே உள்ளேயே அந்த கோபத்தை பரிசுத்த ஆவியானவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார். The root will be cut. அங்கே இருக்கக்கூடிய வேரானது அறுக்கப்படும். And he will produce in you the good words. நல்ல வார்த்தைகளை அவர் உங்களுக்கு The fruit of உண்டாக்கி the தருவார். Spirit. So it's not by my struggling to control my anger and my dirty thoughts. ஆகவே என்னுடைய அசுத்த சிந்தையையும் என்னுடைய கோபத்தையும் நானே முயற்சி செய்து கட்டுப்படுத்துவது ஆவிக்குரிய வாழ்க்கை This அல்ல. is what many people don't understand. இதைத்தான் அநேக மக்கள் விளங்கிக் கொள்ளாமல் They இருக்கிறார்கள். hear the word of God. தேவனுடைய வார்த்தையை And they think, கேட்கிறார்கள். oh, I have to try and keep it now. எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாக வேண்டுமே.
And they always find these wrong things coming out. எப்பொழுதுமே தவறான காரியங்கள் வெளியே வருகிறதை கண்டுபிடிக்கிறார்கள். Because the tree is still there. அப்படியானால் அந்த மரம் உள்ளே தான் இருக்கிறது. You ask the Holy Spirit to put that to death inside. அங்கே உள்ளேயே அந்த மரமானது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை கேள். This is the message that is not preached in almost any church. இதுதான் எந்த சபையிலும் பிரசங்கிக்கப்படாத ஒரு செய்தி. Take up the cross every day and follow me. அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. What Paul said, I am crucified with Christ, I don't live now. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், வாழ்கிறது இனி நான் அல்ல என்று பவுல் சொன்னார். See what a wonderful verse that is in Galatians 2:20. கலாத்தியர் 2:20 என்ன அற்புதமான வசனம் என்று பாருங்கள். Galatians 2:20. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். I am crucified with Christ. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Now I don't live anymore. இனி நான் அல்ல, Christ lives in me. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். That means the old tree is cut at the root. அதனுடைய பொருள் என்னவென்றால் பழைய மரமானது வேரோடு வெட்டப்பட்டு விட்டது. Now Christ is living. The new life of this tree is bringing forth the fruit of Christ in my இப்பொழுது life. இந்த மரத்தினுடைய புது வாழ்க்கையை கிறிஸ்துனுடைய சுபாவத்தை எனக்குள்ளாக உண்டாக்குகிறது. So it's not enough to say I am finished with the law. ஆகவே நியாயப்பிரமாணத்தோடு நான் முடித்து விட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. I need to be filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். So that is the second thing we learn in this parable of the trees. ஆகவே மரம் என்ற உவமைகளிலே இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். So that's the second picture Jesus used in this. இது இயேசு பயன்படுத்தின இரண்டாவது காட்சி. So there are three pictures. மூன்று காட்சிகள். The two houses, இரண்டு வீடுகள், the two trees, இரண்டு மரங்கள், and the two ways. இரண்டு வழிகள். So we're talking about the narrow way. நாம் குறுகலான வழியை குறித்து That is the பேசுகிறோம். same as the good house. அதே நல்ல வீட்டை சொல்லியிருக்கிறார். If anyone wishes to come after me, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் let him deny himself, take up his cross every day. அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். First thing is, முதல் காரியம் என்னவென்றால், do you want to come after Jesus? நீ இயேசுவை பின்பற்றி வர வேண்டுமா? What does that mean? அதனுடைய பொருள் என்ன? That means you look at the way Jesus lived on this earth. இந்த பூமியிலே இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையை பார்க்க Such a வேண்டும். perfect, pure, loving, humble life. அப்படிப்பட்ட பூர்ணமான தாழ்மையான அன்புள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். And you say, Lord, I want to live like that. ஆண்டவரே, நான் இப்படி வாழ வேண்டும். Then Jesus says, you want to live like I lived? நீ நான் வாழ்ந்தது போல வாழ வேண்டுமா? Here's what you have to do. இங்கே செய்ய வேண்டிய காரியம், Every day from now till the end of your life, இன்று முதல் உன் வாழ்க்கை முடிவு வரை every day, ஒவ்வொரு நாளும் you'll have to say no to yourself. உன்னுடைய சுயத்திற்கு மறுக்க வேண்டும். When self says something, you say no. உன்னுடைய சுயம் ஏதோ ஒன்றை சொல்லும் பொழுது நீ இல்லை என்று சொல்ல வேண்டும். And take up your cross. உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொள்ள That வேண்டும். means you die. அதனுடைய பொருள் என்னவென்றால் நீ மரிக்க வேண்டும். Then allow the Holy Spirit. அப்பொழுது ஆவியானவருக்கு அனுமதி செய். ஆவியானவர் கிரியை செய்ய That is அனுமதி. the only way you can obey the Sermon on the Mount. இந்த ஒரே வழியின் மூலமாக மட்டுமே நீ மலை பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிய And the முடியும். Holy Spirit will help us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். I can tell you this from my own experience. என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்ல முடியும். It's not that we get victory over sin. பாவத்தின் மேலே நாம் ஜெயம் பெறுகிறோம் என்று சொல்ல முடியாது. It is Jesus keeping us from falling. வழுவாதபடி நம்மை காக்கிறவர் இயேசு. We cannot overcome sin on our own strength. நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. We cannot produce good fruit in our own strength. நம்முடைய சொந்த பலனினாலே நல்ல கனிகளை உண்டாக்க முடியாது. See, it's like if this is me. இதுதான் நான் என்று வைத்துக் கொள்வோம். The gravity is so strong, it will be pulling it down all the time. நீங்கள் அதை வலுவாக உறுதியாக பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது கீழே விழுந்துவிடும். So sin, the power of sin is like that. பாவத்தினுடைய வல்லமை இப்படித்தான் இருக்கிறது. Even if you're born again. நீங்கள் மறுபடியும் பிறந்தாலும் கூட, Even if this is a Bible. இது வேதாகமமாக இருந்தாலும் கூட, The gravity will pull it down. நீங்கள் அதை விட்டுவிட்டால் கீழே விழுந்துவிடும். That is how we fall. இப்படித்தான் நாம் விடுகிறோம். Anywhere in the world, it will உலகத்திலே fall. எங்கே வைத்தாலும் சரி அது கீழே This விழுந்துவிடும். is how we have such a tendency to fall so quickly. எவ்வளவு சீக்கிரமாக நான் விழுந்து விடுவதற்கு எத்தனமாக இருக்கிறேன். But now see, it's not falling. ஆனால் இப்பொழுது இது கீழே விழுவதில்லை. Not because there is some power inside this book. இந்த புத்தகத்துக்குள்ளே ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்பதனாலே அல்ல. It is another life that is holding it up. இது இன்னொரு ஜீவன் இதை தாங்கி பிடிக்கிறது. There is a life in me that is holding up this book
preventing it from falling. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது என்னுடைய கையின் மூலமாக பாய்ந்து இதை கீழே விழுவதிலிருந்து இதை தடுக்கிறது. This is how Jesus keeps us from falling. இப்படித்தான் நாம் விழுவதிலிருந்து இயேசு நம்மை பாதுகாக்கிறார். And if you don't allow Jesus to hold you like that, you will keep falling every day of your life. இயேசு இப்படி உங்களை பிடிக்கும்படியாக நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழுந்து கொண்டே இருப்பீர்கள். If you give yourself into Jesus' hands completely, முழுமையாக நீங்கள் இயேசுவுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, Lord, every area of my life I have given to you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே உமக்கென்று நான் கொடுக்கிறேன். He will keep you from falling just like I keep this Bible from falling. நான் இந்த வேதாகம புத்தகம் எப்படி கீழே விழாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அதுபோல விழாதபடி நம்மை அவர் தாங்குவார். Because the power in my body is stronger than the power of gravity here. இங்கே புவி ஈர்ப்பு விசையை காட்டிலும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய விசையானது அது அதிக வல்லமை வாய்ந்ததா The இருக்கிறது. power of the life of Jesus is stronger than the power of sin. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனிலே இருக்கக்கூடிய அந்த வல்லமையானது பாவத்தின் வல்லமையை காட்டிலும் வலிமை வாய்ந்தது. Now if you don't give yourself completely to Jesus, முழுமையாக உங்களை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுக்கவில்லை you என்றால், just give a little bit of your life like trying to keep this Bible on one finger, நான் ஒரே ஒரு விரலிலே இந்த வேதாகமத்தை பிடிப்பது போல இயேசுவுக்கு கொஞ்சம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் you will fall. அது விழுந்து விடும். It's because you have not given yourself completely to Him. நீங்கள் முழுமையாக உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை. Give yourself completely to Him. ஆனால் முழுமையாக நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள், You won't fall. நீங்கள் விழ மாட்டீர்கள். So don't say, oh brother, I'm struggling, I'm not getting victory. ஐயோ சகோதரனே, நான் போராடி கொண்டே இருக்கிறேன், வெற்றி கிடைத்த பாடில்லை என்று சொல்ல வேண்டாம். I say, see whether you've given yourself completely to Christ. முழுமையாக உன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தாயா என்று சோதித்து பார். See if there's some area in your life you're not given to Christ. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியை நீ இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறாய், கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறாயா என்று பார். Sometimes some boy is interested in marrying a girl who's not converted. சில சமயத்திலே ஒரு பையனுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அந்த பெண் மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. You got to give it up. அதை விட்டுவிட வேண்டும். You don't want to give it up? அதை விட்டுவிட You விரும்பவில்லையா? say, no, I will marry her and then convert her. இல்லை, எப்படியாவது அவிசுவாசியான அந்த பெண்ணை முதலாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட வைப்பேன். Then Jesus should have said, go into all the world and marry unconverted people and convert all of them. அப்படியானால் இயேசு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உலகத்திலே போய் சகல பெண்களையும் நீங்கள் அவிசுவாசிகளாம் திருமணம் பண்ணி அவர்களை சீஷராய் மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். Why didn't He say that? ஏன் இயேசு அப்படி சொல்லவில்லை? It won't work. அது வேலை செய்யாது. அப்படி You have to give it up. நீங்கள் விட்டுவிட வேண்டும். There are things which God tells you to give up, you must give up, otherwise He will not keep you from falling. நீ விட்டுவிட வேண்டிய காரியம், இயேசு விட்டுவிடு என்று சொல்லுகிற காரியத்தை நீ விட்டுவிட வேண்டும், இல்லாவிட்டால் அவர் நீ வழுவாதபடி உன்னை காக்க முடியாது. Then there's another thing that we keep preaching in our church which is almost not preached in other churches. இன்னொரு காரியம், பல சபைகளில் பிரசங்கிக்கப்படாத காரியம், நாம் அதை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். And I'm sure you have not heard it in other places. நீங்கள் மற்ற இடங்களில் இதை கேள்விப்படவில்லை என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். What is the goal of our life? நம்முடைய வாழ்க்கையின் லக்கு என்ன? Where are you going to reach when you come to the end of your life? உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு கட்டத்துக்கு வரும்பொழுது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? In most churches they'll say my goal is heaven, I'm going to heaven. அநேக சபைகளிலே சொல்லுகிறது என்னவென்றால் என்னுடைய லக்கு எப்படியாவது பரலோகத்திற்கு போக வேண்டும். In our church we say our goal is not heaven. நம்முடைய சபையிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய லக்கு பரலோகம் அல்ல. Where does it say in the Bible our goal is heaven? நம்முடைய லக்கு பரலோகம் என்று வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? Bible says we are already citizens of heaven. நாம் ஏற்கனவே பரலோகத்தினுடைய பிரஜைகளாய் குடிமக்களாய் இருக்கிறோம் என்று I am சொல்லுகிறது. not going to be a citizen of heaven after I die. நான் மரித்த பிறகுதான் பரலோகத்தினுடைய பிரஜையாய் மாறுவேன் என்று அல்ல. We read in Philippians, I am already a citizen of heaven now. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியரிலே வாசிக்கிறோம். இப்பொழுதே நாம் பரலோகத்தின் குடிமக்களாய் பிரஜைகளாய் இருக்கிறோம். Going to heaven is not my goal. ஆகவே பரலோகத்துக்கு போவது என்பதனுடைய லக்கு அல்ல. What is the goal? The Bible says. வேதம் சொல்லுகிற லக்கு என்ன? See Romans 8:29. ரோமர் 8:29. This is what we preach in our church. இதைத்தான் நம்முடைய சபைகளிலே பிரசங்கிக்கிறோம். Our goal is God's goal for our life. நம்முடைய லக்கு என்னவென்றால் நம்முடைய லக்கு, இந்த வாழ்க்கையின் லக்கை தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய லக்கு. Become like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது. Is that the goal in your life? உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் லக்காக இருக்கிறதா? You know, I was saying நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், yesterday how why does God have to start another church? ஏன் தேவன் இன்னொரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன். If every church is preaching that your goal is heaven, God has to start another church to tell you that is not the goal. ஒவ்வொரு சபை பிரிவும் பரலோகத்துக்கு போவதுதான் லக்கு என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது இல்லை இயேசுவை போல மாறுவதுதான் லக்கு என்று பிரசங்கிக்கக்கூடிய இன்னொரு சபையை தேவன் ஆரம்பித்தாக வேண்டும். That is why God has raised us up. ஆகவே தான் தேவன் நம்மை எழுப்பி இருக்கிறார். To show the goal for a Christian is not heaven but becoming like Jesus Christ. ஒரு கிறிஸ்தவனுடைய லக்கு பரலோகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதே லக்கு. If you get into a train in Tuticorin to go to Delhi, நீங்கள் தூத்துக்குடியிலே ரயிலிலே
நீங்கள் ஏறுகிறீர்கள் டெல்லிக்கு and போவதற்காக. your ticket says Delhi. உங்களுடைய பயணச்சீட்டு டெல்லி என்று குறிக்கிறது. Every hour your train will be going closer to Delhi. ஒவ்வொரு மணி நேரம் கடந்து செல்ல செல்ல உன்னுடைய ரயிலானது டெல்லியை நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. That shows you're on the right train. அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சரியான ரயிலிலே பிரயாணம் If செய்கிறீர்கள். your train is not getting closer to Delhi every hour, then you're in the wrong train. ஒவ்வொரு மணி நேரமும் செல்ல செல்ல டெல்லியை நெருங்கவில்லை, அதற்கு எதிர்மாறாக போகிறது என்றால் நீங்கள் தவறான ரயிலிலே பிரயாணம் செய்கிறீர்கள். If your goal is to become like Jesus Christ, உங்களுடைய லக்கு இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது என்றால் then every year you should be becoming a little closer to becoming like Christ. ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் இயேசுவை போல நீங்கள் மாற வேண்டும். Now we have finished 2013. நாம் 2013 is 2013ஆம் ஆண்டை முடித்து விட்டோம். We had a conference here 1 year ago. ஒரு வருஷத்துக்கு முன்பதாக இங்கே கான்ஃபரன்ஸ் நடந்தது. Have you become a little more like Jesus now than you were 1 year ago? ஒரு ஆண்டுக்கு முன்பதாக இருந்ததை விட இந்த ஆண்டு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறாயா? Have you come closer to your goal? உன்னுடைய லக்கை நெருங்கி வந்திருக்கிறாயா? Supposing you ask your wife, உன்னுடைய மனைவியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று வைத்துக் or you கொள்ளுங்கள். ask your husband, அல்லது உங்களுடைய கணவரை நீங்கள் கேட்கிறீர்கள், what do you see in my life at home? என்னுடைய வாழ்க்கையிலே நீ குடும்பத்தில் என்ன பார்க்கிறாய்? Do you find I have become a little more like Jesus Christ in the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலே இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல நான் மாறி இருக்கிறேன் என்பதை நீ பார்க்க முடிகிறதா? Ask your wife, ask your husband, has my speech become a little more Christ-like? என்னுடைய பேச்சு கொஞ்சம் இயேசுவை போல மாறி இருக்கிறதா என்று உன்னுடைய மனைவியை அல்லது உன்னுடைய And கணவனை you பார்த்து ask கேள். yourself, உன்னை நீயே கேட்டுக்கொள். has my attitude to money become a little more Christ-like? பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் கிறிஸ்துவுக்கேற்ற மனப்பான்மை போல மாறி இருக்கிறதா? Have I learned to forgive others a little more like Jesus forgave people? இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல மற்றவர்களை நான் மன்னிக்கிறேனா? அதிலே கொஞ்சம் முன்னேறி இருக்கிறேனா? Have I learned like Jesus to humble myself a little more in this year? இயேசு கிறிஸ்துவை போல இந்த வருடத்தில் என்னை கொஞ்சம் தாழ்த்துவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறேனா? Otherwise, how do you know whether you're going in the right direction? அல்லது நீ சரியான திசையிலே போய் கொண்டிருக்கிறாயா இல்லையா என்று எப்படி தெரியும்? Supposing so many years go by and you're not checking whether you're becoming more like Christ. எத்தனையோ ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது, இயேசுவை போல நான் மாறிவிட்டேனா என்று நீங்கள் சோதித்து பார்க்கவில்லை. That's like getting into a train, not checking whether this is going to Delhi or not. இந்த ரயிலானது டெல்லி நோக்கி போகிறதா இல்லையா என்று சோதிக்காமலேயே உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்கிறீர்கள். So many trains in a railway station. ஒரு ரயில் நிலையத்தில் எத்தனையோ ரயில்கள் இருக்கிறது. You can't get into any train. ஏதோ ஒரு ரயிலில் ஏறிக்கொள்ள முடியாது. My ticket is for Delhi, I have to get into a train going to Delhi. என்னுடைய பயணச்சீட்டு டெல்லி என்று சொன்னால் டெல்லிக்கு போகிற ரயில் எதுவோ அதை நான் சோதித்து பார்த்து அதில் ஏற வேண்டும். I won't go and sit in any church. நான் ஏதோ ஒரு சபையிலே போய் நான் உட்கார மாட்டேன். That will be like going and sitting in any train. அது ஏதோ ஒரு ரயிலில் உட்கார்ந்து பயணம் செய்வது போல. I want to sit in a church that will help me every year to go closer to my destination of becoming like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறதிலே அதை நெருங்கி செல்லக்கூடிய விதத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய சபையிலே நான் உட்கார விரும்புகிறேன். I don't want to go to a church just because they have good music. நல்ல மியூசிக் இருக்கிறபடினாலே ஒரு சபையை நான் தேர்வு செய்ய விரும்பவில்லை. I want to see, is this church leading me closer to my destination to make me more Christ-like? இந்த சபையானது என்னை கிறிஸ்துவை போல மாற்றக்கூடிய அந்த லக்கை நோக்கி நெருங்குவதற்கு எனக்கு உதவி செய்கிறதா என்று நான் கேட்க வேண்டும். That is what we need to examine ourselves. இதை குறித்து தான் நாம் நம்மை சோதித்து பார்க்க So வேண்டும். keeping that in mind, இதை மனதிலே வைத்துக் கொண்டவர்களாய் let's go to the first verse in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்தினுடைய முதல் வசனத்திற்கு நாம் செல்லுவோம். The first verse in Matthew 5 is the key that opens the whole thing. இந்த முழு காரியத்தை திறக்கக்கூடிய திறவுகோலாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்தின் முதல் வசனம் இருக்கிறது. Verse 3. மூன்றாம் வசனம். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Kingdom of heaven is like a huge palace with many rooms full of treasures. தேவனுடைய ராஜ்யம் என்பது பெரிய அரண்மனையிலே நிறைந்த அறைகள், அதிலே பொக்கிஷங்கள் நிறைந்த அறைகளைப் போல இருக்கிறது. Every door is locked. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது. But there is one key that will open every door. ஆனால் எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒரு சாவி இருக்கிறது. That key is called being poor in spirit. அந்த சாவினுடைய பெயர் ஆவியின் எளிமை. If you are poor in spirit, நீ ஆவியில் எளிமையுள்ளவனாய் இருந்தால் you can open a door. ஒரு கதவை திறக்கலாம். Forgiveness of all my sins. என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து மன்னிப்பு. That's a treasure, praise the Lord. அது ஒரு பொக்கிஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You can open another door. இன்னொரு கதவை திறக்கிறாய். Fellowship with Jesus and the Father every பிதாவோடும் day. இயேசுவோடும் ஒவ்வொரு நாளும் உள்ள ஐக்கியம்.
Like that, many doors. இது போன்ற அநேக கதவுகள். Another door. இன்னொரு கதவு. I can rejoice in the Lord always. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது. Freedom from anxiety. கவலையிலிருந்து விடுதலை. Freedom from dirty thoughts. அசுத்த எண்ணங்களிலிருந்து விடுதலை. This key will open every door. இந்த சாவியானது ஒவ்வொரு கதவையும் திறக்கும். So we need to understand what it means to be poor in spirit. ஆவியில் எளிமையாய் இருப்பது என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். To be poor in spirit means to always be aware of your own spiritual need. உன்னுடைய சொந்த ஆவிக்குரிய தேவைகளை குறித்து எப்பொழுதுமே ஒரு உணர்வு பெற்றிருப்பது. Always. எப்பொழுதும். It's like these beggars who you see on the roads. சாலையிலே பார்க்கிறீர்கள். Poor people. ஏழை மக்கள். 10 years later they are still there. 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த பிச்சைக்காரர் அங்கேயே இருக்கிறார். They are always in need. எப்பொழுதுமே தேவையிலேயே இருக்கிறார். They'll come to your door. உங்கள் வாசலுக்கு வருகிறார். Please give me some money. கொஞ்சம் பணம் தாருங்கள். What about the money I gave you yesterday? ஏன்பா நேத்து கொடுத்த பணம் என்னாச்சு? Oh sir, that is finished. அது முடிஞ்சு போச்சு ஐயா. Again I am in need. மீண்டுமாய் தேவையிலே இருக்கிறேன். You give him something, he'll come tomorrow. இன்னைக்கு கொஞ்சம் பிச்சை போட்டால் நாளைக்கும் வருவார். Because they are always in need. ஏனால் எப்பொழுதுமே அவர்கள் தேவையிலே இருக்கிறார்கள். Spiritually, I've got to be like that when I go to God. ஆவிக்குரிய ரீதியிலே நான் தேவனிடத்திலே செல்லும் பொழுது இப்படிப்பட்ட மனப்பான்மையுடையவனாய் இருக்க வேண்டும். That beggar is poor in body. அந்த பிச்சைக்காரன் சரீரத்திலே அவன் தரித்திரனாய் இருக்கிறான். I must be poor in spirit. இங்கே ஆவியிலே நான் எளிமையா இருக்க வேண்டும், தரித்திரனாய் இருக்க வேண்டும். So what does it mean? இதனுடைய பொருள் என்ன? I go to God all the time, every day. ஒவ்வொரு நாளும் நான் தேவனிடத்திலே செல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவைக்காக. ஆண்டவரே நான் தேவையிலே வருகிறேன். Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். Sorry, chapter 8. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். Proverbs 8. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். Have you read this verse? இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா? 34 and 35. 34 35. This is the picture of a beggar. இங்கே ஒரு பிச்சைக்காரனுடைய காட்சியை பார்க்கிறோம். We are to go to God like beggars in our spirit. நம்முடைய ஆவியிலே ஒரு பிச்சைக்காரனை போல நாம் தேவனிடத்திலே போக வேண்டும். Blessed is the man who watches daily at my gates, waiting at my doorpost, for he who finds me finds life and obtains favor from the Lord. நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Because he gets life. என்றால் அவன் ஜீவனை கண்டடைகிறான். It's like the beggar who comes daily to my gate. என்னுடைய வாசற்படியிலே தினமும் வருகிற ஒரு பிச்சைக்காரன் போல. Because he knows I am a kind man. நான் ஒரு இரக்கமுள்ள மனிதன் என்பதை அறிந்திருக்கிறான். Comes every day. ஒவ்வொரு நாளும் வருகிறான். Please give me something. எனக்கு கொஞ்சம் கொடுங்கள், கொஞ்சம் கொடுங்கள். Like that I go to God. அதுபோல நான் தேவனிடத்திலே போகிறேன். Lord, ஆண்டவரே, what I need is not money. எனக்கு தேவையானதெல்லாம் பணம் அல்ல ஆண்டவரே. I am not like that beggar. நான் அந்த பிச்சைக்காரனை போல இல்லை. In my spirit, ஆனால் என்னுடைய ஆவியிலே I want purity. எனக்கு ஒரு தூய்மை வேண்டும். I don't have it, Lord. எனக்கு இல்லை ஆண்டவரே. What about what you got yesterday? நேற்றைய தினத்திலே பெற்றுக்கொண்டாய், அது என்ன ஆயிற்று? Lord, that's finished. I need grace for today. ஆண்டவரே, அது முடிந்து விட்டது. இன்றைக்கு எனக்கு கிருபை வேண்டும். And Lord, I'll come tomorrow again. ஆண்டவரே, நாளைக்கு நான் திரும்பி வருவேன். I will always be at your gates. It says here daily. இங்கே பார்க்கிறோம் அனுதினமும் என்று பார்க்கிறோம், நித்தம் என்று பார்க்கிறோம். That is poor in spirit. இதுதான் ஆவியிலே எளிமை. Lord, I need more humility. ஆண்டவரே, எனக்கு அதிகமான தாழ்மை தேவை. At that time I lost my temper. அந்த நேரத்திலே நான் கோபப்பட்டு விட்டேன். That means I did not get grace from you to overcome anger. அப்படியானால் அந்த நேரத்திலே கோபத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு கிருபை கிடைக்கவில்லை. And I didn't get grace because I was not humble. நான் தாழ்மையா இல்லாதபடியால் எனக்கு கிருபை கிடைக்கவில்லை. You know, my brothers, one of the things which we cannot see in ourselves easily, எளிதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் தெரியுமா? is pride. பெருமை. Impurity, immediately I can make out that I am impure in my mind. அசுத்தம் என்பது உடனடியாக கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது என்னுடைய சிந்தையிலே அசுத்தம் இருக்கிறது. If I get angry, I can see it immediately. நான் கோபப்பட்டு விட்டால், I lost my temper. ஐயோ, நான் கோபப்பட்டு விட்டேனே என்று உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். If I don't forgive somebody, யாரையாவது மன்னிக்கவில்லை என்றால், I know in my heart, என் உள்ளத்திலே தெரியும் நான் இவரை மன்னிக்கவில்லை என்று. Almost all sins we can know. கிட்டத்தட்ட எல்லா பாவங்களையுமே நாம் அறிந்து கொள்ளலாம். I got angry there. இங்கே கோபப்பட்டு விட்டேன். I did not forgive that person. அவரை மன்னிக்கவில்லை. I am jealous of this other person being better than me. என்னை காட்டிலும் இவர் நன்றாக இருக்கிற அப்படினால் அவர் மீது எனக்கு பொறாமை. And I've got some spirit of revenge against this person who hurt me. எனக்கு காயப்படுத்தின இவர் மீது எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. I had a dirty thought there. அங்கே எனக்கு ஒரு அசுத்த சிந்தை வந்து விட்டது. These things we know immediately. இவைகளெல்லாம் நாம் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும். But the sin which is very difficult to know, ஆனால்
அறிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு பாவம் இருக்கிறது என்றால் pride. அதுதான் பெருமை. We can think we are very humble, நான் மிகவும் தாழ்மையாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். but another godly man can see pride in you. ஆனால் வேறொரு தேவ மனிதன் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருமையை கண்கூடாக பார்க்க முடியும். I have seen pride in some CFC elders, சில CFC மூப்பொருளிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையை பார்த்திருக்கிறேன், which they don't see themselves. அவர்கள் தாங்களாகவே அதை பார்க்க முடியவில்லை. Elder brothers மூப்பர்கள் who can preach so powerfully, மிகவும் வல்லமையாக பிரசங்கிக்கக்கூடிய மூப்பர்கள், but they don't see the pride in them. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருமையை அவர்களால் காண முடியவில்லை. And sometimes I have warned them. சில சமயத்திலே நான் அவர்களை எச்சரித்திருக்கிறேன். Some of them have not listened to me, சிலர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. and they have fallen away. They are not with us anymore. அவர்கள் விழுந்து விட்டார்கள், இப்பொழுது நம்மோடு கூட இல்லை. Some are still here. I don't know how long they'll be here. சிலர் இன்னும் நம்மோடு கூட தான் இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நாட்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று தெரியவில்லை. Because see, there's one thing God finds very difficult to do. தேவனால் செய்வதற்கு கஷ்டமான ஒரு காரியம் இருக்கிறது. To create the universe was very easy for God. அண்ட சராசரத்தை உண்டாக்குவது தேவனுக்கு மிகவும் எளிது. One word. ஒரு வார்த்தை. Millions of stars and planets and all come immediately. மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் உடனடியாக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது. But to make one Christian humble is very difficult for God. ஆனால் ஒரு கிறிஸ்தவனை தாழ்மையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு அவ்வளவு கஷ்டம். To make even an elder brother humble, very difficult for God. ஒரு மூப்பரை தாழ்மையானவனாய் வைத்திருப்பதும் தேவனுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. Because God will not force a person. ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனை நிர்பந்திக்க மாட்டார். That is why it is difficult. ஆகவே தான் அவருக்கு அது கடினமாக இருக்கிறது. Do you know that you cannot pray to God, "Oh God, humble me"? ஆண்டவரே என்னை தாழ்த்தும் என்று நீங்கள் ஜெபிக்க முடியாது என்று தெரியுமா? There's no such prayer in the Bible. அப்படிப்பட்ட ஜெபம் வேதத்தில் இல்லை. The Bible says humble yourself. உன்னை நீயே தாழ்த்து என்று தான் வேதம் சொல்கிறது. It doesn't say go and ask God to humble you. உன்னை நீ தாழ்த்த முடியாது, தேவனிடத்திலே போய் கேளு என்று Some சொல்லவில்லை. people pray like that. சிலர் அப்படி ஜெபிக்கிறார்கள். God says you got to do that. நீ தான் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். Humble yourself. நீ உன்னையே தாழ்த்து. Humble yourself, it says in 1 Peter 5 verse 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே உன்னை நீயே தாழ்த்து. Humble yourself under the mighty hand of God. தேவனுடைய பலத்த கைக்குள்ளாய் உன்னை நீயே தாழ்த்து அடங்கியிரு. It's like resist the devil. பிசாசை எதிர்த்து நில் என்று சொல்வது போல. Some people say, "Oh God, please resist the devil." சிலர் எப்படி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே நீங்கள் பிசாசை எதிருங்கள். God says, "No, I've told you to resist the devil." நீதான் பிசாசை எதிர்க்க வேண்டும் என்று நானே சொல்லிவிட்டேனே. I've defeated Satan on the cross 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பிசாசை கல்வாரி சிலுவையிலே மேற்கொண்டு Now விட்டேன். you resist him. இப்பொழுது நீ அவனை எதிர்த்து நில். Why is that? ஏன் அப்படி? Suppose my son wants to be strong. என்னுடைய மகன் அவன் பலசாலியாய் தசையிலே பலசாலியாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறான். How can he become strong if I do the exercise? நான் உடற்பயிற்சி செய்தால் என்னுடைய மகன் எப்படி பைல்வானாய் மாறுவான்? He has to resist himself, then he becomes strong. அவன் எதிர்த்து அவன் இந்த உடற்பயிற்சி செய்தால் தான் அவன் பைல்வானாய் மாறுவான். You won't become strong if you always say, "Oh God, resist the devil." ஆண்டவரே நீர் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் வலிமையானவர்களாய் மாற மாட்டீர்கள். I have learned to resist the devil, and that has made me strong. பிசாசை எதிர்ப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அது என்னை வலிமையானவனாய் உறுதியானவனாய் மாற்றி இருக்கிறது. For so many years now that I'm not afraid of the devil anymore. இவ்வளவு ஆண்டுகளாக எதிர்த்திருக்கிறேன், இப்பொழுது நான் பிசாசை பார்த்து பயப்படுவதில்லை. Are you afraid of the devil? நீ பிசாசை பார்த்து பயப்படுகிறாயா? Do you know he was defeated on the cross 2000 years ago? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான் என்று உனக்கு தெரியாதா? Tell Satan you were defeated on the cross 2000 years ago. பிசாசே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய் என்று I அவனை பார்த்து resist சொல்லுங்கள். you in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் எதிர்க்கிறேன் But என்று I'll tell you சொல்லுங்கள். something. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். If there is pride in your heart, you will not be able to resist the devil. உன்னுடைய உள்ளத்திலே பெருமை இருக்குமானால் நீ பிசாசை எதிர்க்கவே முடியாது. And that is why we need to make sure that we have humbled ourselves. ஆகவே தான் நம்மை நாமே தாழ்த்தி விட்டோம் என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Sometimes there's a bad smell that comes from our body because we have been perspiring so much. நாம் எவ்வளவோ நம்முடைய சரீரத்தில் வேர்வை வருகிறபடினாலே அதுவே ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. But we can't smell it ourselves. ஆனால் நம்மாலே அந்த துர்நாற்றத்தை உணர முடியாது. Other people can smell it. பக்கத்துல வருகிறவர்கள் என்னடா ஒரு மேலே இவ்வளவு நாற்றம் Your அடிக்குதுன்னு mother may சொல்வார்கள். tell you, "Go and have a bath because you're smelling." அம்மா சொல்வார்கள், என்னப்பா இப்படி வேர்வை நாற்றம் அடிக்கிறது, போய் குளிச்சுட்டு வா. But you can't smell it yourself. ஆனால் உங்களுக்கு அது தெரியவில்லையே. Pride is like that. இப்படித்தான் பெருமையும். It comes forth from us and we can't even smell it. நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறது, ஆனால் நம்மாலே அதை நுகர முடியவில்லை. But since most believers don't have a good sense of smell, they cannot also smell it. அநேக விசுவாசிகளுக்கு நல்ல நுகரக்கூடிய திறமை இல்லாதபடினாலே அவர்களாலும் அதை அறிந்து கொள்ள They முடியாது. think you're a very humble person. நீங்க ஒரு தாழ்மையான மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். But a godly person can smell it like that. ஆனால் ஒரு தேவ பக்தியுள்ள தேவ மனிதர்
அதை உடனடியாக முகர்ந்து விட முடியும். There's pride in you. உனக்குள்ளாக பெருமை இருக்கிறது. Be careful, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, கவனமுள்ளவராய் இரு. Always have a sense of your own need. எப்பொழுதுமே உன்னுடைய சொந்த தேவையை குறித்த ஒரு உணர்வை That is பெற்றவனாய் to இரு. be poor in spirit. இதுதான் ஆவிலே எளிமையுள்ளவனாய் இருப்பது. Lord, I ஆண்டவரே, am needy. நான் தேவையிலே இருக்கிறேன். Every day I am needy. ஒவ்வொரு நாளும் நான் தேவையிலே இருக்கிறேன். And so I judge myself every day. ஆகவே ஒவ்வொரு நாளும் என்னை நானே நியாயந்திருக்கிறேன். Why? ஏன்? Because I have not fully become like Christ in every area. எல்லா பகுதிகளிலுமே ஒவ்வொரு பகுதியிலுமே நான் இன்னுமா இயேசுவை போல மாறவில்லை. I was telling the young people earlier today இன்றைக்கு வாலிபர் கூட்டத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன். that our flesh is like a big black circle. நம்முடைய மாம்சமானது பெரிய கருப்பு வட்டத்தை போல இருக்கிறது. When Christ comes into our life, it's like a small white circle comes into the middle of the black circle. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அந்த பெரிய கருப்பு வட்டத்திற்குள்ளாக ஒரு சிறு வெள்ளை வட்டம் வந்தது போல. And if we are faithful in fighting temptation, நீ ஒவ்வொரு சோதனையிலேயும் அதை ஜெயிப்பதற்கு உண்மையுள்ளவனாய் இருந்தால், seeking to be filled with the Holy Spirit every day, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேடி dying to myself every day, என்னுடைய சுயத்துக்கு ஒவ்வொரு நாளும் மரித்து, that small white circle will become bigger and bigger and bigger and bigger. அந்த சின்ன வெள்ளை வட்டமானது, வெண்மையான வட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே வரும். Occupying this black circle. அப்படி பெரிதாகி இந்த முழு கருப்பு வட்டத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்ளும். That is called growth in holiness. இதுதான் பரிசுத்தத்திலே வளருவது என்பது அர்த்தம். And little by little that white circle becomes bigger and bigger and bigger. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன சிறிய வெள்ளை வட்டமானது பெரிதாகி கொண்டே வருகிறது. If we are faithful in temptation. சோதனை வேளையிலே நீ உண்மையுள்ளவனாய் Just இருப்பாயானால், like the children of Israel occupied more and more of the land of Canaan. கானான் தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் மக்கள் சுதந்தரித்தது போல. This is the meaning of this verse in 1 Timothy 6. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வசனத்தின் அர்த்தம் இதுதான். Verse 12. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் See, வசனம். Timothy at that time was about 45 years old. He had already been a believer 25 years. தீமோத்தேயுக்கு அப்பொழுது 45 வயது இருக்கும். ஏற்கனவே 25 ஆண்டுகளாக விசுவாசியாக இருக்கிறார். 25 years he had been with Paul. 25 ஆண்டுகள் தீமோத்தேயு பவுலோடு கூடவே இருந்திருக்கிறார். Wholehearted, radical believer. முழு இருதயமுடைய ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி. But Paul writes to him, ஆனால் அவருக்கு பவுல் எழுதுகிறார். verse 12, 12ஆம் வசனம். fight the good fight and take hold of eternal life. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ போராடி இந்த நித்திய ஜீவனை அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. What does it mean to take hold of eternal life? நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? Have you ever obeyed that exhortation? இந்த புத்திமதிக்கு எப்பொழுதாவது நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? You say, oh, I got eternal life 15 years ago when I accepted Christ. 15 ஆண்டுகள் முன்பதாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். Timothy accepted Christ 25 years earlier, but he's told to lay hold of eternal life. ஆனால் இங்கே தீமோத்தேயு 25 ஆண்டுகள் முன்பதாக அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்பொழுது பவுல் 25 ஆண்டுகள் கழித்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். How do I lay hold? By fighting the good fight against temptation. இந்த நித்திய ஜீவனை எப்படி நான் பற்றிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் சோதனை வேளையிலே நல்ல போராட்டத்தை போராடி, By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் And மூலமாக. that means this white circle becomes bigger and bigger and bigger. That is laying hold of eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்றால் அந்த வெள்ளை வட்டமானது அதிகமாய் கொண்டே வர வேண்டும். The life of God is gradually occupying this black flesh of mine. என்னுடைய கருப்பு அந்த மாம்சத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஜீவனானது அது வளர்ந்து கொண்டே வருகிறது. And I'll tell you why this is important. ஏன் இது முக்கியம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். One day we die, ஒரு நாளிலே நாம் மரிக்கும் பொழுது or Jesus comes. அல்லது இயேசு வரும் பொழுது You know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? All that black part will fall away. அந்த கருப்பு பகுதி எல்லாம் விழுந்துவிடும். Only the white will be left. மீந்திருக்கக்கூடிய பகுதி அந்த வெள்ளை நிறம் மட்டுமே. But every believer will not have the same size of white. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதே அளவு வெள்ளை வட்டம் இருக்காது. Some will have a very small circle of white. சிலருக்கு சின்ன வெள்ளை வட்டம் மட்டும்தான் இருக்கும். And some will have a bigger circle of white. சிலருக்கு பெரிய வெள்ளை வட்டம் இருக்கும். You can't do anything after you die. நீங்கள் மரித்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. Do you think all of us will have the same degree of glory in eternity? நித்தியத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான மகிமை இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? No. இல்லை. It depends on how faithful you are here on the earth. இந்த பூமியில எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அங்கே உள்ள மகிமை. You may go to heaven. பரலோகத்துக்கு போகலாம். But it says there are different degrees of glory there in ஆனால் the அங்கே believers. மகிமையிலே ஒவ்வொரு மகிமைக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Turn to 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் Verse 41. 41ஆம் வசனம். 1 Corinthians 15, 41. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். There is one glory of the sun, another of the moon, another of the stars. One star differs from another star in glory. 1 கொரிந்தியர் 15:41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரனுடைய மகிமை வேறே,
மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. You look at the stars, they are not all the same degree of brightness. நட்சத்திரத்தை பாருங்கள், எல்லா நட்சத்திரங்களும் ஒரே விதமாய் பிரகாசிப்பதில்லை. One star is brighter than another. ஒரு நட்சத்திரத்தை காட்டிலும் இன்னொரு நட்சத்திரம் பிரகாசமாய் இருக்கிறது. They've all got a little bit of light, but some have got more. எல்லா நட்சத்திரங்களுக்குமே வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் சிலவற்றுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது. Verse 42, it will be like that when the dead are raised up. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கும் பொழுது அப்படியே இருக்கும். 42ஆம் வசனம். So when we are raised up from the dead, it will be like this, it says. ஆகவே நாம் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. That depends on how much you have judged yourself now. இப்பொழுது எந்த அளவுக்கு உங்களை நியாயந்தீர்த்தீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. How much you have been poor in spirit every day and come before God and say, Lord, please meet my need. I am a needy person. எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து, ஆண்டவரே நான் தேவையுள்ள மனிதனுடைய தேவையை சந்தியும் என்று கேட்டிருக்கிறீர்கள். Let's learn to come like that before God every day. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக இப்படி மாறுவதற்கு நாம் தேவனிடத்தில் That is வருவோம். the first verse in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்தினுடைய முதல் வசனம் இதுதான். Lord, ஆண்டவரே, I see the standard in Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே அந்த தரத்தை பார்க்கிறேன். I'm so needy. நான் எவ்வளவு தேவையுள்ளவனா இருக்கிறேன். Lord, there may be pride in me which I cannot see. ஆண்டவரே, நான் காணக்கூடாத பெருமை என்னிடத்தில் இருக்கலாம். Please show it to me. தயவு செய்து எனக்கு காண்பியும். You know, the Bible says வேதம் சொல்லுகிறது, pride can be seen in a man's eyes. பெருமையை ஒரு மனிதனுடைய கண்களிலே பார்க்க முடியும். You read that in Proverbs chapter 6, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் இதை வாசியுங்கள். verse 16 and 17. 16, 17 வசனங்கள். A man whose eyes are proud. மனிதனுடைய கண்கள் பெருமையிலே பார்க்கிறது. And I've seen that. நான் அதை பார்த்திருக்கிறேன். Pride in a heart comes out through the eyes. இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமையானது கண்களின் வழியாக வெளியே வருகிறது. That's why I always look at a person's eyes. அவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய கண்களை நான் பார்க்கிறேன். And you can make out. நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். I can make out நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். whether there's humility in the heart. அங்கே உள்ளத்திலே தாழ்மை இருக்கிறதா இல்லையா? God can make out much more. என்னை காட்டிலும் தெளிவாக தேவன் பார்த்து விடுவார். Pursue humility. தாழ்மையை தேடுங்கள். Seek to be poor in spirit. ஆவிலே எளிமையுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். Abundance of God's grace will be upon us. தேவனுடைய அபரிமிதமான கிருபை நம் மீது இருக்கும். And we will make progress along this narrow way that leads இந்த to குறுகலான வழியிலே நாம் முன்னேற்றம் அடைவோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us to be gripped by these truths. இந்த சத்தியங்களினாலே ஆண்டவரே நாம் பற்றி பிடிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். We have heard some of these things many times. ஆண்டவரே, பல சமயங்களிலே இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்டிருக்கிறோம். We've got it all in our head. எல்லாம் எங்கள் தலைக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. Help us to be gripped by it in our hearts. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தினாலே அந்த சத்தியங்கள் பிடிக்கப்பட உதவி செய்யும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.